பாஸ் 9 சீசனை பொறுத்தவரைக்கும் பவர் வந்து ரொம்ப சூப்பரா அழகா அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கேமை வந்து முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணி சூப்பரா விளையாடுறாங்க. ஆனா வந்து இந்த வார டாப்ல வந்து விக்கல் விக்ரம் இருந்தாலும், அவர் முழுக்க முழுக்க வந்து அவரோட கேரக்டர வந்து வெளில கொண்டு வரவே இல்ல. ஸோ அவர் நல்லா நடிக்கிறாரு. மெயினா வந்து பிக் பாஸ வந்து அவர் ஐஸ் வச்சுக்கிறாரு. பிக் பாஸ் வீட்டையும் ஐஸ் வச்சுக்கிறாரு. அதே நேரத்துல வந்து சேது அண்ணாவையும் அவர வந்து கைக்குள்ள போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல விக்கல் விக்ரம் வந்து இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் 50 நாளா கடந்தாலும் அடுத்து 100 நாள் வரைக்கும் அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கிடையில வந்து அவரோட குணங்கள வெளியில கொண்டு வரக்கான முயற்சியில மத்த கன்டென்ட்கள் வந்து முயற்சி எடுத்தாங்கன்னா, கண்டிப்பா அவருக்கான மிருகங்கள் அவரோட அதாவது அவரோட குணங்கள் வந்து வெளியில வரக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா, அவரு ரொம்ப கோவக்காரர் மட்டும் இல்ல, வன்மமும் அவர்ட்ட நெறையவே இருக்கு அப்படிங்கிறத வந்து போக போக உள்ள மத்த கன்டென்ட்ஸ் வந்து அத நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள வந்து ஏற்படுத்திக்கிறணும். ஸோ இந்த வாரம் வந்து கெமி போனது எல்லாத்துக்கும் வருத்தம் தான். கெமிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் லேடி. பட் அவங்க வந்து இந்த வாரம் வந்து எந்த ஃபோக்கஸும் பண்ணாதனால கொஞ்சம் ஜஸ்ட் வோட்ல வந்து அவங்க வெளியேறிட்டாங்க. ரம்யாவ வந்து நம்ம சேது வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. அடுத்த கார்னர்ல நீங்க தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி.